ஏதாவது நல்லா இருந்தா இபாதத்தை ஸ்டாப் பண்ணிடுறதும், ஏதாவது பிரச்சனை வந்தா இபாதத்தை திரும்ப கையில எடுக்கிறதும், இதற்கெல்லாம் பெயர் சந்தர்ப்பவாதம். சந்தர்ப்பவாதத்திற்கு மார்க்கத்திலே அனுமதி இல்லை. அன்பிற்குரியவர்களை, கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய கடைசி நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை குர்ஆனிலே இருக்கிறது. ஆல் ஆன, இப்பவா அல்லாஹ்வை கூப்பிடுற, வகத் அஸைத கப்லு, நீ இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமா மாறு செஞ்ச, வகுந்த மினல் முஃப்ஸிதீன், நீ விஷமியா இருந்த, இப்பவா கூப்பிடுற. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ எப்போதும் கூப்பிடுபவனாக ஏன் இல்லை? உனக்கு பெயர் சந்தர்ப்பவாதி. நீ இப்போது மூழ்கும் கடலில், மூழ்கும் நீரில் உன் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லாஹ்வை கூப்பிடுகிறாய். நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் மூழ்குவதிலிருந்து என்பதற்காக அல்லாஹ்வை கூப்பிடுகிறாய். ஆன், இப்பவா கூப்பிடுற, வகதாசைத்த கப்லு, இதுக்கு முன்னாடி மாறு செஞ்சையே. நமக்கு தெரிய வருகிற வாசகம் இது. ஆபத்து நேரத்தில் மட்டும் அழைப்பது ஆபத்தானது. அபாயகரமான நேரத்தில் மட்டும் அல்லாஹ்வை கூப்பிடுவது அசிங்கமானது. எப்போதும் கூப்பிட வேண்டும். நன்றாக இருக்கிற போதும் நாம் அல்லாஹ்வை கூப்பிட ஆரம்பித்தால் ஆபத்து நேரத்தில் கூப்பிடாமலேயே அவன் வந்து விடுவான். நமக்கு தேவையான நேரத்தில் அவன் தானாக துணை நிற்பான். நாம் இங்கே நிறைய பேர் நாம் எல்லாம் சந்தர்ப்பம் பார்த்து ஒரு அவசியத்திற்கு அல்லாஹ்வை அழைக்கிறோம். ஒரு துன்பம் நேருகிற போது அழுது கொண்டே அல்லாஹ்வை அழைக்கிறோம். சாதாரண காலத்தில் 12 மாதத்தில் அவன் நன்மைகளை அள்ளித் தருகிற இந்த ஒரு மாதத்தில் மாத்திரம் இருந்துவிட்டு பெருநாளோடு நம்முடைய வணக்க வழிபாடுகளை, நாம் இருந்த பேணுதலை, வாழ்வை எல்லாவற்றையும் முடித்துக் கொள்ளுகிறோமே, இது நிச்சயமாக சந்தர்ப்பவாதம்.